வருக வருக வருக. முதல்ல ஃபால் சீலிங்கை பார்த்துருங்க. நச்சுன்னு இருக்கா? அதில் கொடுத்த லைட்டிங்கு, அதில் கொடுத்த டிசைனிங்கு, டைல்ஸும் நல்லா நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அழகான சூப்பரான டைல்ஸ், எல்லாம் கம்பெனி டைல்ஸ். உங்கள் மனைவி இந்த வீட்டை வாங்கிடலாங்க, இதே முடிச்சுக்கலாங்க. உங்கள் கணவர் நீங்கள் சொன்னால் சரிதாம்மா அப்படின்ட்டு போயிடுவார். எவ்வளோ விசாலமாக இருக்குது பாருங்கள். கிச்சனு 4 பேர் நிற்கலாம் பாருங்கள். ஃபேபர் தான் சிம்னி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் வெறும் கேஸ் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இங்கே பாருங்கள், கட்ட போகிற வீடு ஃபிக்ஸட் ப்ரைஸ், விலை குறைப்பே கிடையாது. 3 BHK ஃப்ளாட்டு பம்பல் இருக்கிறோம் நம்ம, சரிங்களா? ரொம்ப பக்கத்தில் போனாக்கா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு போயிடலாம். ரைட்டில் போனால் தாம்பரம், லெஃப்ட்டில் போனால் பல்லாவரம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது மெயின் லொக்கேஷன் சங்கர் நகர் அப்படின்னுட்டு நல்லா பரபரப்பான ஏரியாவில். இந்த மெயின் ரோடு இருந்து ரொம்ப பக்கத்தில் வீடு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. வந்து பார்த்தாக்கா குறையே சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ இழைச்சி பண்ணிருக்கிறாங்க. இன்டீரியர் ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது. 3 BHK வீடு, பெரிய ஃபேமிலிக்கு கார் பார்க்கிங்கோடு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். வாங்க போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஏன் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு அங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. விலை வாங்குற மாதிரி இருக்குது, கோடிக்கு மேலே போகும், சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த ஏரியாவில் வாங்கினோம்னாக்கா 1.5 கோடி 1.25 கோடி, சரிங்களா? அதுக்கு மேலே தான். ஆனால் அதில் கூட இந்த அளவுக்கு வசதி இருக்குமான்னு தெரியாது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட்டு. இருந்தாலும் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த வீடு பாருங்கள், எல்லாமே பிராடு தான், எல்லாமே கொஞ்சம் பெருசு தான். விலை மட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக ரிச்சாக ப்ரீமியமாக இருக்குது. அதாவது குவாலிட்டிக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. பம்மல் சங்கர் நகர் 40 ஃபீட் ரோடு பாருங்கள். இங்கே வீடு இடம் இருந்தாலே ஒரு பெருமை தாங்க. ரொம்ப முக்கியமாக இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 அந்த தண்ணி போடுறதுக்கு. அதாவது உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து ரெயின் வாட்டர் வந்து நின்று வீட்டு முன்னாடி நிற்கக்கூடாது. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சேம்பர், இது பூரா காவால் போய் வந்து விழுந்துடும். ஸோ சூப்பராக எல்லாமே பிளானிங்காக இருக்குது. ஸோ அந்த அவங்களுடைய ப்ரீமியம் ஒர்க்கை வந்து அந்த இதிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மெயின் கேட்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்டு. இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு இதை கரெக்டாக பராமரித்தோம்னாக்கா எந்த விதமான கிராக்கும் வராது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள், மேடு பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து சம்பு, ஏதாவது செப்டி டேங்கு. இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி கொண்டு ஒரு சேம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வாட்டர் டேங்க் அங்கே இருக்குது, செப்டி டேங்க் அங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது பூரா பார்க்கிங் ஏரியா. அப்படி வாங்க. ஸோ ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் பார்க்கிங்க. இந்த எல்லாமே ஆல் இன்க்ளூட், எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. இங்கே பாருங்கள், துளசி மாடம் இதுதான். மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 பைக்கு ஒரு கார் பார்க்கிங்கு. எந்த விதமாக டிஸ்டர்ப் இல்லாமல் மார்க் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ உங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடலாம். ஸோ யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப அழகாக பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான அந்த மெட்டீரியல், அவங்க கவர் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. முக்கியமான விஷயம், உங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்தனாக்கா எலக்ட்ரிக் சார்ஜரு உங்களுக்கு உங்களுடைய மீட்டர்லேருந்து கனெக்ஷன், எல்லாத்துக்கும் தனித்தனி மீட்டர் தான். இது பாருங்கள், ஒரு உள்ளுக்குள்ளே நம்ம படிக்கட்டு ஏறிட்டு போயிட்டோம்னாக்கா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் யாரும் நைட்டில் வர மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான இது. அங்கே பாருங்கள், CCTV கேமரா. கேட்டு பாருங்கள், கிரானைட்டு பெர்ஃபெக்ட் லுக்கு கொடுக்குது. ஸ்டீல் ஹேண்ட்பேர் கைப்பிடி. மேலே போகலாமா? எல்லோரும் ஏறி போகிற அளவில் படிக்கட்டினுடைய அந்த சைஸ் இருக்குது. இதெல்லாம் சூப்பர். வாங்க, UPVC விண்டோ. வருக வருக வருக. அப்படி மினுக்குதா? இந்த வீட்டில் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு பகுதியும் அப்படி ஜொலிக்கும். எதை பார்த்தாலும் பிடிக்கும். உங்களுடைய மனைவி, கணவர் கூட குழந்தைகளோட வந்தீங்கன்னாக்கா உங்கள் மனைவி இந்த வீட்டை வாங்கிடலாங்க, இதே முடிச்சுக்கலாங்க. உங்கள் கணவர் நீங்கள் சொன்னால் சரிதாம்மா அப்படின்ட்டு போயிடுவார். அதனால் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. பல்லாவரம், பம்பல், அனாகபுத்தூர் சரௌண்டிங்கில் ஃப்ளாட்டு தேடுறவங்க கண்டிப்பாக இதை பார்த்து மிஸ் பண்ண மாட்டாங்க. வாங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, வைடாக இருக்குது. ஹாலில் 1 2
மூணு பெட்ரூமு, கிச்சனு. சரிங்களா? கிச்சன் நான் காட்ட மாட்டேன், பெண்மணிகளுக்கு கிச்சன் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், வேணாம் இப்போ காட்டாதீங்க. இங்கே பாருங்கள், ஹால்லே அழகான பூஜை ரூமு. இது கலசம். இங்கே பாருங்கள், பெர்ஃபெக்டாக பண்ணிருக்காரு பாருங்கள். இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயம் பாருங்கள். முதல்ல ஃபால் சீலிங்கை பார்த்துருங்க, நச்சுன்னு இருக்கா? அதில் கொடுத்த லைட்டிங்கு, அதில் கொடுத்த டிசைனிங்கு, ஃபால் சீலிங்குடைய அந்த உயரம், அங்கே கொடுத்துக்கிற அந்த அளவுகள்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கொயராக இருக்குது இந்த ஹாலு. ஸோ இங்கே டிவி கப்போர்டு. இங்கே பாருங்கப்பா, பெல்லு கூட வச்சாருங்க. இங்கே பாருங்கள், 3 ஃபேஸ் கரண்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டோம். இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாமா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கலரிங் பாருங்கள். இந்த பெட்ரூம் ஒரு கலரு, அந்த பெட்ரூம் ஒரு கலரு, ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்குறாரு. பில்டர் வந்து என்கிட்ட சொன்னார், பாய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் என் வீடு, நான் சொல்கிற வேலை குறைக்க மாட்டேன், ஆனால் வீட்டில் ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன்னாரு. வந்து பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்காரு. அவரோட மென்டாலிட்டி என்ன எனக்கு புரியுது அப்படின்னாக்கா, அதாவது நம்ம ஓன் யூஸ் கட்டுற மாதிரி கட்டணுவோம், நம்ம விற்கிறதுக்கு கட்டுற மாதிரி கட்டலை அவர். அது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே வாங்க, பாத்ரூம் பாருங்கள், வால்மவுண்ட் பாத்ரூமு. இங்கே பாருங்கள், 2 ரேக்கு. இங்கே பாருங்கள், ஹீட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டிக்கு பெருசன் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், தொங்க விடுறது. இங்கே பாருங்கள், இங்கே கூடி உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் வந்தால் இதை கூடி சுவிட்சு இப்போ ஒரு சின்னதாக ஒரு சோப்பு வைக்கிற கூட அவர் உங்களை அடிக்க வைக்கல. இங்கே பாருங்கள், எல்லாமே பேர் தான் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம். இந்த டோரும் பாருங்கள், நல்லா ஹை கிளாஸாக இருக்குது. அப்புறம் இந்த டோர் பாருங்கள், பெட்ரூமோட டோரு எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்துருக்காரு பாருங்கள். இது வந்து டீ கூட்டு டோர் மாதிரி தெரியும், டீ கூட்டாக இருக்காது, ஆனால் நல்லா காஸ்ட்லியாக இருக்குது. மெயின் டோரு சூப்பர் டீ கூட்டு, அதை காட்டுவேன். இங்கே பாருங்கள், 3 பால்கனி. இந்த 3 பால்கனிலுமே இங்கே பாருங்கள், ஸ்டீல் தான். ஸ்டீல் ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டைலஸ் ஸ்டீல், இது வெறும் ஸ்டீல் கொடுக்கலாம். அது கொடுத்தாக்கா பெயிண்ட் அடிக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது ஒரு 30 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணினாக்கா அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கும். சரிங்களா? பால்கனி நல்லா விசாலமான பால்கனி. இங்கே பாருங்கள், கபோர்டு, லாஃப்ட்டு. இங்கே பாருங்கள், திரும்ப பார்த்துருங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு நல்லா இருக்கா? வாங்க அடுத்தது பார்த்துடலாம். இந்த ரூம் சூப்பர் கலராக இருக்குங்க, காம்பினேஷன். இங்கே பாருங்கள், இது பச்சை, லைட் க்ரீன், அதாவது ஆப்பிள் க்ரீன், டார்க் க்ரீன். நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், வாலில் கொடுத்தது இது வந்து உங்களுக்கு வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு காஸ்ட்லியான பெயிண்ட் தான். இது பேப்பர் கிடையாது. இப்போ கை வைக்கும்போது தெரியுது கலர் பாருங்கள். இதுக்கு பால்கனி இருக்குது. பால்கனி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், இது நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு அட்டாச் பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், இது வால்மவுண்ட் டாய்லெட் தான் பாருங்கள். இதுலேயும் வேறு தான், நல்லா இருக்கு. மேலேயும் சூப்பராக பண்ணிருக்காரு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? அதாவது இங்கே பாருங்கள், இது இங்கே பாருங்கள், கிளாஸ் பாருங்கள். அதுக்கும் கிளாஸ் கொடுத்துருந்தேன் காட்டில். நான் 3 இதுலேயும் கிளாஸ் கொடுத்துருக்குறாரு. அதாவது நான் விற்கிறதுக்காண்டி கட்டலை அப்படிங்கிற மாதிரி கட்டிருக்காரு. வந்து பார்த்தாக்கா வாங்கிடணும். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து மெஸ்ஸு போட்டு கொடுத்துருவாங்க, அதாவது மஸ்கிட்டோ மெஸ்ஸு போட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. மஸ்கிட்டோ மெஸ்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு இது சேஃப்டி கிரில்லு எல்லாமே இருக்குது. அடுத்த பெட்ரூமை பார்ப்போம். கிச்சனை பார்க்குறீங்களா? இங்கே வாங்க, கிச்சன் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் காட்ட மாட்டேன், வாங்க. லேடிஸுங்களுக்கு அதான் பிடிக்கும். இப்போ ஜென்ஸும் கிச்சனில் நல்லா பாம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது பெட்ரூம். இதுக்கு மட்டும் காமன் பாத்ரூம் வெளியில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? கபோர்டு, லாஃப்ட்டு எல்லாம் பாருங்கள். இதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது க்ளோசிங் கபோர்டு. இங்கே பாருங்கள், இந்த இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட்டு தான், ஒரு காஸ்ட்லியான பெயிண்ட்டு. இதுக்கு சேஃப்டி கிரில், எல்லா ஜன்னலுக்கும் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காரு. யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? இந்த மெயின் டோர் இதுக்கும் பாருங்கள், அதாவது ஒரு பெட்ரூம் டோரை ஒரு சிம்பிளாக போடாமல் ஒர்த்தாக கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒவ்வொரு பெட்ரூமில் பாருங்கள், 1 2 சுவிட்சஸ் ரொம்ப முக்கியமாக. இந்த பால்கனி பார்த்துடலாம் வாங்க.
பால்கனி திறந்தா தான் சவுண்டே வருது. பூரா வந்து சவுண்ட் ப்ரூஃப் பால்கனி. எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல செயின் கோபின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணாடி பாருங்கள் சேஃப்டி கிரில்லு. ஸோ இது ஏன் அப்படின்னாக்கா இது காஸ்ட்லிங்க. இதிலிருந்தே அவருடைய ஒர்த்து தெரியுது. அந்த ப்ரைஸை வந்து ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கணும். அந்த விஷயத்தை அதை பண்ணிருக்காரு. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே லைட்டு பாருங்கள், மேலே அந்த லைட்டும் பாருங்கள், எல்லாமே காஸ்ட்லி தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போ கிச்சனை காட்டுறேன் சரிங்களா? கிச்சனை பாருங்கள். கிச்சன்லாம் சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. நல்லா ஒர்த்தாக பண்ணிருக்காரு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லா முழுசாக பார்க்கணுமா? நல்லா பாருங்கள் எவ்வளோ விசாலமாக இருக்குது பாருங்கள். கிச்சனு 4 பேர் நிற்கலாம். இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர். 3 பெட்ரூமுக்கு பெரிய ஃபேமிலி தானே. இங்கே பாருங்கள், கபோர்டு பாருங்கள் ஃபேபர் தான். சிம்னி அதே மாதிரி. இங்கே பாருங்கள், அடுப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் வெறும் கேஸ் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இங்கே பாருங்கள், எல்லாமே காசுலிங்க. நல்லா இருக்குது. தண்ணி குடிச்சு பார்க்கலாமா? சௌரா இல்லைங்க, தண்ணி நல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை கேட்பீங்கல்ல என்னது அப்படின்னு விட்டு. இங்கே பாருங்கள், இது காமன் பாத்ரூம். பார்த்துடலாமா? நல்லா பெருசாக இருக்குப்பா. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? இது வந்து இதுவும் வால் மவுண்ட்டு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஹீட் இருக்குது, அது இல்லாமல் சேஃப்டி கிரில், எக்ஸாஸ்ட் ஃபேனு. நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை, ஆணி எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை, எதுவுமே எந்த எலக்ட்ரிஷியனை ப்ளம்பரையும் கூப்பிட தேவையில்லை. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கலரிங் பாருங்கள், வீடு நச்சுட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஹாலில் டைனிங்க்கு இங்கே பாருங்கள் வாஷ் பேசின், அதுவும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் துண்டு மாட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள் லைட்டு போட்டால் அது கலர் மாறுவார். இங்கே ஒரு கப்போர்டு யூஸ் பண்ணுறது. அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் இங்கே எதுவுமே பண்ணாமல் விட்டுடலாம். அவர் லைட்டிங் கொடுக்காமல் விட்டுடலாம். இது ஒரு 5000-3000 சேவ் ஆகும். பட் செஞ்சுருக்காரு. ஏன்னாக்கா தனக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுருக்காரு. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். அதே மாதிரி டைல்ஸும் நல்லா நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அழகான சூப்பரான டைல்ஸ், எல்லாம் கம்பைன் டைல்ஸு. கை நடக்கும்போது தெரியுது, கிரீப்லலாம் இருக்குது, வழுக்காது, தண்ணி ஊற்றினா வழுக்காது, நல்லா இருக்குது. சரி, இப்போ மேலே போகலாமா? திரும்ப ஒரு வாட்டி இந்த வீட்டை பார்த்துருங்க. 3 BHK வீடு பம்மல் அனகாபுரத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். மேலே போகலாம் வாங்க. அழைச்சிக்கு வந்து ஜிஜி ராதாமணிங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஜிஜி ராதாமணி. ஜிஜி ஸ்பெக்சுரல் பிரைவேட் லிமிடெட். நம்ம 25 இயர்ஸ் ஓல்டு. 53,66,010 ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ். நான் 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன் அப்படின்னாரு. வந்து பார்த்தேன், சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே ஆல் இன்க்ளூட் இதுக்குள்ளே. அதாவது இபி, கார் பார்க்கிங்கு, அப்புறம் இன்டீரியரு, மற்ற இதர செலவுகள் எல்லாமே. இப்போ இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் கொண்டு வரணும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபா. அதாவது 89,70,000 ரூபா. 89,70,000 ரூபா இந்த வீட்டை ஓன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாக்கா நீங்கள் லோனுக்கு எலிஜிபிளானாக்கா இந்த வீடு ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இதுக்கு மேலே என்னங்க, உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஜிஜி பில்டர் அப்படின்னுட்டு சரிங்களா. நம்மக்கிட்ட பம்மலில் அனகாபுத்தூரில் இந்த ப்ராஜெக்டை நம்மளை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லொக்கேஷன் தான் ரொம்ப 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 இது வேல்யூவானது. ரொம்ப இந்த பக்கம் வந்து சங்கரா நேத்ராலயா ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குது ரொம்ப பக்கத்தில். இது சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள்.